ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அதிசக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றியான டீட்டெயில்ஸ் தான். பிரம்ம முகூர்த்த பூஜை நான் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட வீடியோ ஷார்ட்ஸில் நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே இதை பற்றி தெரியல. பிரம்ம முகூர்த்த பூஜை என்ன, இது எப்படி பண்ணுறது, நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு நிறைய கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. அது ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது 3 to 5:30. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி வர்றது பிரம்ம முகூர்த்த டைமு. இந்த டைமில் நம்ம காலையில் எழுந்துட்டு குளிச்சுக்கோங்க. உங்களுக்கு தலைக்கு டெய்லி குளிச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை வராதுன்னா தலைக்கு குளிச்சுக்கோங்க, இல்லாட்டி மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க. பெண்கள் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த டைமில் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் விளக்கேற்றணும். அதே மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றிக்கோங்க. மற்ற டைமிங்கில் நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டே கூட விளக்கேற்றிக்கலாம். ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் அகல் விளக்கு 5 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பூ வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். இப்போது இதில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம திரி போட்டுக்கலாம். எப்போதுமே விளக்கேற்றும் போது ஆயில் ஊற்றுற பிறகு திரி போட்டுக்கோங்க. திரி போட்டுட்டு ஆயில் ஊற்றக்கூடாது. விளக்கேற்றும் போது பஞ்சு திரியை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு விளக்கு எல்லாமே கறி பிடிக்காமல் இருக்கும். பஞ்சு திரி போடும்போது சாதா திரி போட்டு விளக்கேற்றி பாருங்கள், விளக்கு ஃபுல்லாமே நம்மளுக்கு கறி ஆயிரும். விளக்கெல்லாம் நீங்கள் டெய்லி வாஷ் பண்ண வேணாம். வாரத்துக்கு 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டாலே போதும். அதுவுமே நீங்கள் முதல் நாளே வாஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் அந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கிது. அதனால் முதல் நாளே எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் அந்த டயத்தில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி வீடு துடைக்கணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டெய்லி வீடு துடைக்க தேவையில்லை. நான்வெஜ்ஜு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடை துடைச்சி விட்டுக்கோங்க. இல்லாட்டி வாரத்துக்கு 2-3 நாள் மட்டும் துடைச்சால் போதும். உங்களால் ஃபுல்லாக வீடு துடைக்க முடியல, குழந்தைகளை வச்சுட்டுருக்கு, அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா சுவாமி ரூம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கனக்குள்ளே மட்டும் நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு சில டவுட்ஸுனால அவங்க இன்னும் பண்ணாமலே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இந்த பூஜை பண்ணிக்கலாம். இந்த பூஜை பண்ணும்போது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் பண்ணாமல் இருக்காங்க. நான்வெஜ்ஜெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். வீடு டெய்லி துடைக்கணும், பூஜா பாத்திரமெல்லாம் டெய்லி விளக்கணும், இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சுவாமி ரூமில் 5 அகல் விளக்கு மட்டும் வச்சு ஏற்றுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மளால் பண்ணக்கூடியது. அந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு விளக்கேற்றணும், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மற்ற காமாட்சி விளக்கு அந்த விளக்கெல்லாம் கூட நீங்கள் அப்புறமேட்டுக்கோ சாயங்காலமோ கூட ஏற்றிக்கலாம். இந்த 5 அகல் விளக்கு வச்சு மட்டும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சாலே அதுவே போதும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி காலைல எழுந்திரிச்சு வாசல் தொளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா, இல்லாட்டி ஏற்றக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. காலை நம்ம எந்திரிக்கிற டைமு அன்டைமு. அந்த டைமில் நீங்கள் எப்போதுமே வெளியில் போய் சேஃப்டி இல்லாமல் டைமில் வாசல் தொளிக்காதீங்க. இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு சேஃப்டியான டைமிங்கில் மட்டும் நம்ம வெளியில் போய் வாசல் தொளிச்சால் போதும். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அந்த டைமிங்கில் நீங்கள் வெளியில் போடுறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ, எங்கே விளக்கேற்றீங்களோ அந்த இடத்துக்கு கீழே லைட்டாக தண்ணியை தொளிச்சுட்டு ஒரு கோலத்தை மட்டும் போட்டு விட்டுருங்க. அந்த டைமிங்கில் நீங்கள் கதவு திறக்கவே வேண்டாம். கதவு திறந்து வச்சுட்டு தான் இந்த பூஜை பண்ணணும்னெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்குது, ஏதாவது ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுக்கோங்க. திறந்து வச்சுட்டு பூஜை பண்ணுங்க. இல்லை அந்த மாதிரி ஜன்னலையும் திறந்து வைக்க முடியலன்னா நீங்கள் அதை கூட தேவையில்லை. நீங்கள் எந்த இதுவுமே பண்ணாமலே நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிக்கலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம விளக்கேற்றும் போது வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த டைமிங்கில் விளக்கேற்றலாமா? எல்லாருமே சொல்கிறாங்க அந்த டைமில் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு. பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம விளக்கேற்றலாம். ஏன்னா நம்ம வேலை செஞ்சுட்டு வரவங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை எல்லாருமே அந்த டைமில் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எழுப்பி பூஜை பண்ணோம்னா நடக்காத விஷயம். அதனால அவங்க தூங்கிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். மணி அடித்து பூஜை பண்ணால் அவங்க எந்திரிச்சிருவாங்கன்னா மணி அடிக்காதீங்க. நீங்கள் சைலண்டாக வந்து பூஜா ரூமில் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிருங்க.
விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் போய் தூங்கிடாதீங்க. விளக்கெல்லாம் மலையேறின பிறகு தான் நீங்கள் தூங்குற மாதிரி இருந்தால் தூங்கிக்கிறணும். இப்போ நம்ம சுவாமி ரூமில் வைக்கிற பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பூஜா ரூமில் வைக்கும்போது பூஜா ரூம் நல்ல நறுமணத்தோடு இருக்கும். நம்ம பூஜா ரூமுக்குள்ளே வந்தாலே நம்ம கோயிலுக்குள்ளே போனால் அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை 11 நாள், 21 நாள், 48 நாள் இந்த மாதிரி இருக்குது. உங்களால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா 11 நாள் எடுங்க. அப்போதே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பூஜை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் 11 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 21 நாள் எடுக்கலாம். 48 நாள் நம்ம லேடிஸால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இடையில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 21 நாள் பூஜை எடுத்தேன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் துளசி மாடம் வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் துளசி மாடத்துக்கு விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கு அடுத்ததே நான் பூஜா ரூமில் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுவேன். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் சேஃப்டி இல்லைன்னா இந்த மாதிரி நிலவாசலுக்கெல்லாம் விளக்கை ஏற்ற வேணாம். நீங்கள் நேராக சுவாமி ரூமில் மட்டும் விளக்கு ஏற்றினா போதும். இப்போ நான் எந்திரிக்கிற டைமில் என்னோடய ஹஸ்பண்டும் கூட எந்திரிக்கிறனால தான் என்னால் வெளியில் விளக்கேற்ற முடியுது. இல்லாட்டி நானுமே விளக்கு வெளியில் ஏற்ற மாட்டேன். சுவாமி ரூமுக்குள்ளே மட்டும்தான் ஏற்றுவேன். நம்ம இந்த டைமில் டோரை திறந்து வச்சு விளக்கு ஏற்றும் போது நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏதாவது பயத்தோடையே நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ண முடியாதனால இது எல்லாமே பண்ண வேண்டாம். எனக்கு சேஃப்டி இருக்கிறதுனால தான் இந்த பூஜையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தாராளமாக உள்ளே மட்டும் விளக்கு ஏற்றிடலாம். காலையில் வாசல் தொளிச்சிட்டு பூஜை பண்ண முடியாதவங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு உடனே வாசல் தொளிக்காதீங்க. அதுக்கடுத்து ஒரு 1 ஹவருக்கு அடுத்ததே நம்ம வாசல் தொளிக்கணும். விளக்கு உள்ளே ஏற்றி வச்சுட்டு உடனே வாசல் தொளிக்கக்கூடாது. பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றினா திரி டெய்லி மாற்றணுமான்னு கேட்டிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றும் போது அது தானாகவே மலையேறணும். நம்ம மலையேற்றக்கூடாது. நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். மற்ற காமாட்சி விளக்கு மற்ற விளக்கு எல்லாமே நம்ம மலையேற்றி விட்டுக்கலாம். நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏற்றுன விளக்கு மட்டும் அதுவாக மலையேறணும். அதனால் அளவான எண்ணெயை ஊற்றி மட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கோங்க. மறுநாளைக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புது திரியை போட்டு விளக்கேற்றலாம். உங்களுக்கு டெய்லி பூ கிடைக்காததுனால என்னால் விளக்கேற்ற முடியாது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பூ கூட இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் காலைல எழுந்திரிச்சு விளக்கு மட்டும் ஏற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம விளக்கு ஏற்றி வைக்கணும். அது முக்கியமான விஷயம். அந்த டைமில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் கும்பிடுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு 21 நாள் அந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த டைம்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் 30 முக்கோடி தெய்வங்களும் நம்மளோட பூமியை பார்த்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற நேரம். இந்த டைமிங்கில் நம்ம எந்திரிச்சு குளித்து விளக்கு ஏற்றும் போது அதுக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். வீடு கட்ட நினைக்கிறவங்க, புதுசாக நிறம் வாங்க நினைக்கிறவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விளக்கேற்றி கோரிக்கையை வச்சு கும்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ அது கண்டிப்பாக நடந்துருச்சுன்னா நம்பிக்கையோடு நீங்கள் கும்பிடுங்க. வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றினா கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையாக இந்த பூஜை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்சு அப்படியே விளக்கேற்றாதீங்க. தலைக்கு குளிக்க முடிஞ்சால் தலைக்கு குளிச்சுக்கோங்க, இல்லை மேலுக்கு குளிச்சுக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் கைகால் முகத்தை மட்டும் கழுவிட்டு கூட விளக்கேற்றலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. விளக்கை ஏற்றிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் சுவாமிக்கு காமிச்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து சாமி கும்பிடுங்க. இந்த டைமிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு நல்லா அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுக்கலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு தான் ஏற்றணுமா, காமாட்சி விளக்கில் ஏற்றக்கூடாதுன்னெலாம் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஒரு 5 விளக்கு ஏற்றுறதுனால கண்டிப்பாக ஒரு தட்டில் 5 விளக்கு வச்சு கண்டிப்பாக ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுவாமி ரூமில் எத்தனை விளக்கு வேணும்னாலும் ஏற்றலாம். காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விளக்கு வச்சுக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஏற்றிடலாம். சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைக்கலாம். கல்கண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இல்லாட்டி ஃப்ரூட்ஸு, பால் காய்ச்சி வைக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் கூட வச்சுக்கலாம், சர்க்கரை வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கொஞ்சமாக எடுத்து சுவாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம். இதுக்காக ஒன்று நீங்கள் பாயசத்தை செஞ்சு வைக்கணும், கேசரிதை செஞ்சு வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம சுவாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம்.
காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றி வச்சுட்டு வீடு பூஜா ரூம் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ தெய்வீக கடாட்சமாக இருக்கும். நம்ம மற்ற நேரமெல்லாம் எந்திரிச்சு விளக்கேற்றுறத விட காலை இந்த டைமிங்கில் எந்திரிச்சிட்டு நம்ம அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும்னா ஒரு நம்பிக்கை அந்த டயத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். டெய்லி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் டெய்லி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெய்லி என்னோடய பூஜா வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து டெய்லி நீங்கள் பூஜா வீடியோஸ் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.